நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 168வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருப்பூரில் ஒரு அவுட்ரு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மில்லில் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வேன் டிரைவராக வேலை பார்த்து வராருங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்று ஒரு பொழுது தனது மருமகனை ஆக்டிங் டிரைவராக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்ட அன்னைக்கு ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு அங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்க ஏரியாவில் கொண்டு விடக்கூடிய வேலையில் தாங்க அந்த ஆறுமுகம் வேலை பார்க்குறாரு. அந்த வேலைக்கு ஆக்டிங் டிரைவராக வந்த இடத்தில் சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஆறுமுகத்தின் மருமகன் அந்த வாலிபர் தனியாக வேனில் அந்த பணியாளர்கள் வரும் வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு ஒரு பெண்ணின் ஆன்மாவால் ஏற்பட்ட ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 168வது எபிசோடாக பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்டல் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற கூடிய அந்த பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் திருப்பூரில் அவுட்டர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் மில்லில் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேன் டிரைவர் வேலை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க மருமகனை ஆக்டிங் டிரைவராக மாற்றி விட்ட அன்னைக்கு அவருக்கு நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் தாங்க இது. கிட்டத்தட்ட அந்த சந்தனத்திற்கு வயசு 25 வயசுங்க. இந்த சம்பவம் 2020 அந்த காலகட்டங்களில் நடக்குதுங்க. இன்று முதல் முறையாகத்தான் இந்த சந்தனத்தை ஆக்டிங் டிரைவராக மாற்றி விடுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆறுமுகத்திற்கு ஏதாவது ஒரு அவசர வேலை வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிக்கடி அந்த சந்தனத்தை ஆக்டிங் டிரைவராக மாற்றி விடுவாங்க. இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பகல் நேரங்களில் மேக்ஸிமம் 3 ஷிஃப்ட் இருக்குங்க. 2 ஷிஃப்ட் பகல் நேரத்தில், நள்ளிரவு 1 ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இருக்குதுங்க. இவர் அடிக்கடி அந்த பகல் ஷிஃப்ட்டுக்கு அந்த ஆக்டிங் டிரைவராக போய் இருந்திருக்கிறாரு. அன்றைக்கு நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் நள்ளிரவுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களை கொண்டு மெல்லில் இறக்கி விட்டுட்டு அவங்க ஆல்ரெடி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் 12 மணிக்கிட்ட தாங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வெளியில் வருவாங்க. அதனால் இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறதே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 வேன் வரைக்கும் அங்கெல்லாம் வரிசையாக நிற்கிதுங்க. காரணம் என்னென்னா, மில் ஓரளவுக்கு நல்ல பெரிய மில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த மில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு போக்குவரத்திற்காக அத்தனை வண்டிகள்லேயும் அந்தந்த டிரைவர்கள் வண்டிக்குள்ளே படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஷிஃப்ட் முடிஞ்சு அந்த 12 மணிக்கு வரக்கூடிய நபர்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் இறக்கி விடுவதற்காக. அதுபோல தான் நம்ம சந்தனம் சரி நம்ம வேனில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் தூங்குறாருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்தனம் கொஞ்சம் தள்ளி தாங்க வேணும்னு பண்ணியிருக்காருங்க. மற்ற வேனெல்லாம் வரிசையாக 1-2 நின்றுக்கிட்டு இருக்கும்போது சந்தனம் வாடிக்கையாக வந்தாருன்னா ஒரு ஏரியாவில் போய் நிற்பாருங்க. அதுபோல தான் சரியாக இந்த வேன்கள் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் தனியாக அவருடைய வேனை மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த வேனுக்குள்ளே படுத்துக்கிட்டு மெலடி சாங் ஒரு சாங்கை நல்ல வால்யூம் குறைச்சி வச்சு அப்படியே மெதுவாக கேட்டுக்கிட்டு அப்படியே கண்ணசரலாம்னு சொல்லிட்டு அப்படியே அசர்றாருங்க. அப்படி லைட்டாக கண்ணசரும் போது சரியாக ஒரு 11 மணிக்கு மேலே தாங்க இவர் இந்த செயலில் ஈடுபடுறாரு. ஒரு 11:15 ஒரு 11:30 கிட்ட இவருக்கு மூக்கை துளைப்பது போல் நல்ல ஸ்ப்ரே வாசனம்ங்க. அதாவது செண்டு ஸ்மெல் நல்லா பயங்கரமாக அடிக்குதுங்க. மல்லிகைப்பூ வாடையும் லைட்டாக அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு அப்படியே மூக்கை துளைக்குது. பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே திடுக்கிட்டு இப்படியே முழிச்சு என்னடா இது இன்னைக்கு நல்ல ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, நம்ம வேனுக்குள்ளே இந்த மாதிரி எதுவும் ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் வண்டியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வண்டிக்குள்ளே யாருமே இல்லைங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வேன் நிற்கக்கூடிய பகுதியில் இருந்து அந்த மில்லுக்கு சைடில் ஒரு 100 மீட்டர் தொலைவு வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அந்த 100 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு பெண்மணி வந்து அங்கே வந்து நின்று இப்படியே இவங்க வேனையை பார்த்து கொண்டிருப்பது போல் வந்து தெளிவாக தெரிய வருதுங்க. அந்த மில்லுக்கு சைடில்ங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சைடில் வந்து வரிசைக்கு வந்து லைன் வீடுகள் மாதிரி இருக்குது. இப்போதைக்கு அங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது வந்து இவருக்கு நல்லா தெரியும். அது வந்து வட இந்திய தொழிலாளர்களுக்காக வந்து அந்த மில்லு வந்து சைடில் வந்து தங்குவதற்காக வந்து வீடு மாதிரி ஏற்பாடு செஞ்சு ரூம் மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்துருக்குங்க. இப்போதைக்கு வந்து அந்த வட இந்திய தொழிலாளர்களுக்கு வந்து ரூமை கொஞ்சம் தள்ளி மாற்றி வச்சுட்டாங்க, உள்ள தள்ளி. ஆனால் இருந்தாலும் வந்து அங்கே வந்து ஒரு பெண்மணி நிற்பது போல வந்து தெளிவாக தெரியுதுங்க. இவரும் வந்து என்னடா இது, இங்கேருந்து ஒரு பெண்மணி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. அவர் நினைக்கிறது சரிதாங்க. அந்த அவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து அப்படியே அழகாக வந்து தெளிவாக தெரியுது இவருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அது எலும்புச்சம்பழ நேரத்தில் அந்த பெண்ணின் கலர் இருப்பது போலையும் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு அரை நிலா வெளிச்சமும் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மில்லுக்கு சைடிலே வந்து வெளிச்சங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால தெளிவாக தெரியுது. இவர் இங்கே இருந்தே பார்க்குறாருங்க. பார்க்கும்போது அந்த பெண்மணியும் வந்து அங்கே இருந்து நல்லா தெளிவாக இவரை பார்ப்பது போல இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பெண்மணி ஏதோ பேசுவது போல இருக்குது, சிரிப்பது போல இருக்குது. இவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஒரு ஆசை, என்ன இவருக்கு வந்து திருமணம் முடியலை, வயசு வந்து 25 வயசுங்க. ஆனால் வேன் வந்து கொஞ்சம் எல்லாம் மற்ற வண்டிகள்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிது இல்லையா, நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நம்மளை பார்க்கத்தான் அந்த பெண்மணி வந்து நிற்குதோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வேனை விட்டு கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த பெண்மணி ஆடலை அசையலை அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அதற்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு யோசனை, சரி நம்ம போய் என்னன்னு பேசலாமா, எது ஹெல்ப் எதுவும் வேணுமான்னு போய் கேட்போமா அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோணுது. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த பெண்மணியை நோக்கி அப்படியே நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த பெண்மணியும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படி திரும்பி போகிற மாதிரி போகுதுங்க. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மில்லு சுவரை ஒட்டியே கொஞ்சம் தள்ளி லாங்காக போய்கிட்டு இருக்குது. இவரும் கூடவே போகிறாருங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து இது ஏற்கனவே நம்ம அவுட்ரு பகுதி அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறோம். அவுட்ரு பகுதி அப்படிங்கக்கூடிய காரணத்தினால வந்து அந்த மில்லுக்கு சைடில் ஓரளவுக்கு வந்து வேலி முட்கள் அந்தந்த பகுதியில் வந்து அடர்ந்து காணப்போகுது. அந்த பகுதியை நோக்கி இந்த பெண்மணி போய்கிட்டே இருக்குது. இவர் என்னடா இது, இந்த பெண்மணி உள்ள போது ஒரு வேளை நம்மளை வந்து பிக்கப் பண்ணி கூட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ளே இவரே நினச்சிக்கிட்டு இவர் பின்னாடியே அப்படியே போகிறாருங்க. இவருக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. காரணம் என்னென்னா, விளையாட்டு பையன், வாலிப வயசு, எந்த ஒரு பயமும் கிடையாது. இவருக்கு வந்து இந்த ஆன்மா பேய் இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே போய்கிட்டு இருந்த இடத்துல வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க. அப்படி அந்த பக்கமாக திரும்பி நிற்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவர் வந்து அப்படியே பொசஸ் பண்ணி நிற்பது போல். காரணம் என்னென்னா, அப்படியே அந்த ஸ்மெல்லு, இந்த செண்டு, மல்லிகைப்பூ ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு அப்படியே மயங்கி நிற்பது போல் நிற்கிறாருங்க. இவர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஆள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் என்ன காரணத்தினால என்னை கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே கொஞ்சம் திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னோ சொல்கிறாரு. அந்த பெண்மணி வந்து எதுவுமே பேசலைங்க. அப்படியே சிரிங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்பது போல் தெளிவாக தெரியுது. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாக என்ன பண்ணுறாருன்னா, அப்படி தோள்பட்டையில் கை வச்சு அப்படி மெதுவாக திருப்பும்போது இவர் ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போய் அதிர்ச்சி ஆகிட்டாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெண்மணி திரும்பி முகத்தை பார்க்கும்போது அழகான ஒரு முகமாக தெரிஞ்சதில் அங்கேருந்து வரும்போது பொசஸ் ஆகி தானே வந்தார். இப்போ அப்படி திரும்பும்போது வந்து அந்த ஸ்மெல்லு எல்லாமே, அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லு இதெல்லாம், செண்டு ஸ்மெல்லு இதெல்லாம் போய் ஒரு கெட்ட ஸ்மெல்லு ஒன்று அடிக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு வந்து அந்த பெண்ணின் கண்மொழி எல்லாம் வந்து அப்படி பிதுங்கின மாதிரியும், நாக்கு வெளியில் தள்ளின மாதிரியும், அந்த அழகான முகம் விகாரமான முகம் மாதிரி இருக்கவும் வந்து இவர் வந்து அதிர்ச்சியாகி கத்திட்டு அங்கேருந்து ஓடுறாருங்க. தலை தெறிக்க ஓடுறாரு. ஆனால் அந்த பெண்மணி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. இவரை பின்தொடர எதுவுமே இல்லை. திரும்பி பார்த்துக்கிட்டு வந்து அந்த வேலி முட்களுக்குள்ளே வந்து முள்ளு கிள்ளுமா வேலியெல்லாம் கை காலெல்லாம் கிழிக்குது. பதறி போய் அடித்து ஓடுதாருங்க. இது வந்து இவ்வளவு நேரமும் நடந்த சம்பவம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாக நடந்துருச்சுங்க. அங்கே ஷிஃப்டெல்லாம் முடிஞ்சு ஒரு சில பெண்கள் எல்லாம் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துருக்காங்க. இவர் தலைதறிக்க ஓடி வர்றாரு, சத்தம் கொடுத்துக்கிட்டே ஓடி வர்றாரு. ஏன்னா வாழ்க்கையில் இவர் இந்த மாதிரி வந்து எது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு பெண்மணியும் எந்த ஒரு சம்பவம் இவருக்கு நடந்ததில்லை. இதை வந்து நினச்சிக்கிட்டு கத்தி கதறிக்கிட்டு அப்படியே ரோட்டை நோக்கி அப்படியே ஓடியாராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரோட்டை நோக்கி வந்து வேனை நோக்கி வந்து அலறிக்கிட்டே ஓடியாரும்போது வந்து ஆல்ரெடி வந்து அந்த வேனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து என்ன இப்படி தலைதறிக்க ஓடி வரானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சந்தனம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் மாமன் எங்கே அப்படிங்கும்போது இவர் எதுவுமே பேசலைங்க. வேனுக்கு மேலே வந்து ஏறி வந்து உட்காந்துட்டு அப்படியே விறுவிறுக்க உட்காந்துருக்காருங்க. அந்த வேன் வந்து ஒரு மஹிந்திரா டூரிஸ்ட் வேனுங்க. அந்த வேனுக்குள்ளே ஏறி உட்காந்து வந்து ஃபேனை போட்டு காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே அந்த நைட்டு நேரத்தில் ஓரளவுக்கு குளிர்ந்த நேரத்தில் இவருக்கு அப்படி வேர்க்குதுங்க. இவர் வச்சிருக்கக்கூடிய துண்டெல்லாம் எடுத்து அப்படியே தொடச்சிட்டு அப்படியே அந்த ஸ்டேரிங் பக்கம் உட்காந்து அப்படியே தலையை சாச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனை உலகத்தில் இருக்கிறாருங்க.
யார் பேச்சு கொடுத்தாலும் வந்து இவர் வந்து ரிட்டன் வந்து பேசவே இல்லைங்க. அப்படியே அமைதியாக ஒரு 2-3 நிமிஷம் போதுங்க. அடுத்து முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து முருகன் தாங்க. அந்த முருகனை நினச்சிக்கிட்டு முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் அந்த ஸ்டேரிங்கே பிடிச்ச மாணிக்கு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அங்கே பணிபுரியக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வண்டியில் ஏறி உட்காந்தோன்னையும், டே எழுதா வண்டியே என்னாச்சுதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது வந்து இருளடிச்சு போன நம்ம சந்தனம் வந்து அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு எடுக்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன கலகலன்னு இருப்பான், பாட்டு போடுவான், இப்போ பாட்டும் போடலை கலகலன்னு இல்லை, என்னப்பா பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து ஆல்ரெடி இவன் தலைதறிக்க ஓடி வந்த விஷயத்தை வந்து அந்த வேனுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இருந்து தலைதறிக்க ஓடியாந்தான் கத்திக்கிட்டே வந்தால் வந்து வண்டியில் ஏறி உட்காந்து பேசவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஆளும் பேரும் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறாருங்க. பெரும்பாலும் ஒரு யார் மேலே எரிஞ்சு விழுக மாட்டாராம். எல்லார்ட்டையும் கொஞ்சம் அமைதியாக நல்லா அன்பாக தான் நடந்துக்கிடுவாராங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இப்படி கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து அமைதி அப்படியே வேன் போயிருக்குதுங்க. அவங்க ஏரியாவில் போய் எல்லாரையும் போய் இறக்கி விட்டுட்டு இவர் அவங்க மாமா வீட்டுக்கிட்ட போய் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு சைடில் வந்து சாவியை வந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. காரணம் என்ன, அங்கே தான் வைப்பாருங்க. நள்ளிரவு நேரத்துக்கு வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வாடிக்கையாக செய்கிற மாதிரி அந்த சாவியை வச்சாச்சு. மறுநாள் காலையில் அவங்க மாமா எழுந்திரிச்சு கொஞ்சம் வெள்ளனே அடுத்த ட்ரிப்புக்கு வந்து அவர் கிளம்புற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வாடிக்கை அப்படி தான் இவர் ஆக்டிங் வந்தாருன்னா செய்வார். அந்த ஒரு காரணத்தினால வந்து இவர் வாட்டுக்கு வச்சுட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்று போய் இரவு ஃபுல்லாக வந்து இவருக்கு தூக்கமே இல்லை. ஏற்கனவே இவர் வந்ததே வந்து ஒரு 1 மணிக்கிட்ட 1:15 அந்த சம்திங் கிட்ட தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அன்றைக்கு நடந்த அந்த 11 மணிக்கு மேலே நடந்த சம்பவத்தையும் வந்து நினச்சிக்கிட்டு இவருக்கு தூக்கமே வரவே இல்லையாங்க. அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு யோசனையிலே தான் இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவருக்கு வந்து உடல் நடுக்கமே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உருவத்தை நினச்சி இவருக்கு தூக்கம் உள்ள உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குத்துவிளக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் படுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்திருக்காரு. இவரை மீறி அப்படியே அசந்து தூங்கிட்டாரு. காலையில் இவரால் எந்திரிக்கவே முடியலைங்க. அடிச்சு போட்ட மாதிரி பயங்கரமான வலி. அவங்க மாமா வந்து அதே மாதிரி வாடிக்கையாக வந்து ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்து அவருக்கு வந்து நடந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, பெண்கள் ஒரு சில பேர் பேசினாங்க இல்லையா, எப்படியோ ஒன்று தொட்டு அப்படியே வந்து அவங்க மாமா காதுக்கு விழுந்திருக்கு. மருமகனுக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்கலாம், எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வந்தா அப்படின்ட்டு ஃபோன் போடும்போது வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. யார் நம்ம சந்தனம். என்ன இது சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்க மருமகனுக்கு இதுவரைக்கும் நடந்ததில்லை, மருமகன்ட்ட இதை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. அப்படியே வந்து அவர் மனசுலேயே நினச்சிக்கிட்டு சரி என்னங்கிறத வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மருமகனை பார்க்கலான்ட்டு வரும்போது மருமகன் வந்து படுக்கையாக இருக்கிறாரு. அப்போ அதை பார்த்து ஆர்வத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு அச்சமாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மதிய வேலைக்கு வந்து நல்ல போர்வை இழுத்து மூடி இப்படி கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தட்டி எழுப்பி என்னாச்சு மாப்பிள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பயங்கரமான காய்ச்சல் மாமா, உடம்பு சரியில்லை, எந்திரிக்க முடியலை, அதான் படுத்திருக்கேன் அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டியாப்பா அப்படிங்கும்போது காலையிலே கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, டேப்லெட்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி என்னாச்சு மாப்பிள, என்ன காரணத்தினால நேற்று வந்து அலறிக்கிட்டே வந்து வேனில் ஏறி உட்காந்துருக்கிறேன், யார்கிட்டையுமே சரியாக பேசலையாமா அப்படிங்கும்போது வந்து இவர் யோசிக்கிறார். மாமாட்ட சொன்னால் திட்டுவாரோ என்னன்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படி யோசிக்கிறாரு. ஒன்றும் இல்லாமம்மா அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து ஆர்வம் வந்து இதையும் பாத்தியா மாப்பிள்ள எதுவும் உருவத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து அப்படியே அதிர்ச்சியாகி மாமாவை பார்த்துட்டு ஆமாம் மாமா உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அதற்கப்புறம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து கூட்ட மாதிரி இருந்துச்சு. நான் போன இடத்துல வந்து விகாரமான ஒரு முகத்தை பார்த்தேன் மாமா, அதான் மிரண்டு ஓடியான்ட்டேன் அப்படிங்கும்போது வந்து சரி நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டலாம் மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடிக்கடி உன்ட்ட வந்து சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் இருந்தாலுமே வந்து அதோட தேவை வரல, ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, இனிமேல் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தனியாக போயிருக்காது, ஆளோட ஆளை இருந்துக்கோ மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வேனை வந்து கொஞ்சம் தனியாக கொண்டு போய் போடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து இவர் சந்தனம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பகல் நேரத்துக்கு ஒரு மரத்து நிழலில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதே போல் வாடிக்கையாக போன இடத்துல வந்து நான் தற்செயலாக அந்த மாதிரி பார்த்துட்டேன். ஆனால் அடிக்கடி வந்து பகல் நேரத்துக்குலாம் போயிருக்கிறேன், வேறு யாருமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லலையே மாமா, அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அந்த ஆர்வம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மாப்பிள்ளை அது வந்து ஒரு வட இந்திய தொழிலாளிப்பா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2014-15 அந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக, அதாவது வந்து அந்த மில்லில் வேலை பார்த்துருக்குறாங்க, அந்த ரூமில் அந்த வரிசையாக இருக்கக்கூடிய அந்த ரூமில் தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக வந்து சண்டை வந்து அந்த பெண்மணி வந்து தூக்கு மாட்டி அந்த ரூமில் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து அடிக்கடி வந்து அந்த பெண்ணின் உருவம் வந்து தத்ரூபமாக அந்த லைனை வந்து சுற்றி வந்திருக்குது.
இது அந்த பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த மில் நிர்வாகத்திட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து அவங்க கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பூஜை புனஸ்காரங்கள் செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதற்கப்புறம் அவங்களும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நம்பி இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய பேர் கண்களுக்கும் தட்டுப்பட்டிருக்குது. ஏன் நம்ம மில்லு வண்டி டிரைவர்கள் கண்களுக்கே வந்து அடிக்கடி தட்டுப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறதுக்காக வந்து நள்ளிரவு நேரத்துக்கு வந்து தனியாக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது வந்து அந்த பாத்ரூம்குள்ளே வந்து ஏன்னா வரிசையாக லைனாக பாத்ரூம் இருக்குமாங்க மில்லுக்குள்ளேயே. அந்த மில்லுக்குள்ளே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பாத்ரூமில் வந்து ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. என்னடா இது அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் அந்த பெண்மணி வந்து அப்படி லைட்டாக ஒவ்வொரு அறையாக பார்க்கும்போது ஒரு அறையை லேசாக கதவு திறந்தும் திறக்காத மாதிரியும் இருந்திருக்கு. அதை தள்ளி பார்க்கும்போது வந்து அண்ணாந்து வார்த்து உட்கார்ந்த மாதிரி சுவரை பார்த்து உட்கார்ந்த மாதிரி ஒரு பெண்மணி அழுதுகிட்டு இருந்திருக்குது. யார் நீ என்ன ஏதுங்கும் போது வந்து சடனாக வந்து அதோடைய ஃபேஸை காட்டும்போது நீ சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ள வித்தியாசமான ஒரு வினோதமாக விகாரமாக ஒரு முகம் இருந்த மாதிரி அந்த பெண்மணி அலறி அடித்து ஓடியாந்து வந்து எல்லார்ட்டையும் சொல்லும்போது உள்ளே போய் அந்த பாத்ரூமில் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு வந்து பொசஸே பண்ணியிருக்குது. பயங்கரமான சேட்டைகளில் ஈடுபட்டிருக்குது. அதற்கப்புறம் தான் அந்த மில் நிர்வாகம் வந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம மில்லுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில மாந்திரீகர்களை வச்சு ஒரு சில பூஜைகள் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த ஆன்மாவின் தாக்கம் வந்து மில்லுக்குள்ளே இருக்காமல் தான் இருந்திருக்குது. இப்போ ரொம்ப காலம் கழிச்சு ஏன்னா இப்போ வந்து இந்த சம்பவம் 2020 நம்ம சந்தனத்துக்கு நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மில்லுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிக்கு வந்து பொசஸ் பண்ணியிருக்குது. அந்த டயத்தில் தான் பாத்ரூம் கிட்ட வந்து ஒரு பெண்மணியை பயமுறுத்தி விட்டுருக்குது. இப்படி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கிறத பார்த்துட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ மறுபடி வந்து அந்த மில்லுக்கு சைடில் வந்து நீ பார்த்தே அப்படிங்கிற சரி என்னமோப்பா அது வந்து அந்த கட்டை தாண்டி உள்ளே வர முடியாமல் வெளியில் கூட சுற்றி இருக்கலாம். மில்லுக்குள்ள அந்த ஆன்மாவின் சேட்டை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம்ப்பா. எது எப்படியோ நீ ஒரு வயசு பையனாக இருக்கிற இனிமே வந்து இந்த மாதிரி வந்து தனியாக போயிட்டு எங்கிட்டும் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்படியெல்லாம் இருக்காத. நீ அந்த பொண்ணு பின்னாடி போனதான்ப்பா தப்பு. சரி இருக்கட்டும், அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் கவனமாறு. உன்னை நான் ஃபுல் நைட்டுக்கு இனிமேல் நான் அனுப்பவே மாட்டேன்ப்பா, நல்லா இருப்பேன். சரி ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது வந்து இல்லை மாமா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும்போது சரி வாப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் திருநீர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் நார்மலாக தான் இருக்கார், பார்த்து பயந்திருக்க மட்டும்தான் செஞ்சுருக்காரு. வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா தான் ஆர்வம் தான் கூட்டு போயிருந்திருக்காங்க. அதற்கப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் திருநீர் போட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மாமாவை பார்த்து கேட்டிருக்கிறாருங்க, ஆன்மாலாம் அப்போ இருப்பது உண்மைதானா மாமா அப்படிங்கும்போது வந்து என்னமோப்பா நீ தான் பார்த்தேன் அப்படிங்கிற, நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. எது எப்படியோ மாமா, ஆனால் இனிமேல் நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சந்தனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நடந்த சம்பவத்தை வந்து நினச்சி அதற்கப்புறம் வந்து இந்த கோஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கும்போது வந்து நம்மளுடைய சேனலும் வந்து ரெக்கமெண்டில் அவருக்கு போய் சேர்ந்ததன் அடிப்படையில் அவர் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சு எனக்கு நடந்த இந்த சம்பவத்தை வந்து சொல்லுங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது நமது சேனலின் சப்ஸ்கிரைபரான சந்தனம் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.